பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிஷ்கிந்தாவில் பேராசை அதிகரித்தது. அந்த பேராசை நாளடைவில் அநீதியாக மாறி பேரழிவை வரவழைத்தது. அந்த நேரத்தில் அசுரன் ஒருவன் வந்தான். அவன் நேராக சுக்ரீவனை தாக்கினான். அச்சத்தில் துடித்த சுக்ரீவன் அண்ணா என்று கர்ஜித்தான். அந்த சத்தத்தை கேட்டு பாய்ந்தார் கிஷ்கிந்தாவின் வீரசிங்கம் வாலி. அவனது வருகையே அசுரனின் அழிவின் தொடக்கம். நீ சிந்த வைத்த ரத்தம் என் தம்பி சுக்ரீவனுடையது. நான் இந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் மாமன்னன், வீரர்களுக்கெல்லாம் வீரன் வாலி. அதே நேரத்தில் கேசரி சிவபெருமானை வணங்கி கொண்டிருந்தார். அங்கே வந்தார் அஞ்சனை, கண்களில் கண்ணீர் மல்க. அவள் மனவேதனையுடன் சொன்னாள், நம் நாட்டிற்கு இளவரசனை கொடுக்க முடியவில்லையே. அதற்கு கேசரி ஆறுதல் கூறினார், அஞ்சனை, ஒரு பெண்ணின் பெருமை தாயாவது மட்டுமல்ல, உன் பக்தியே உன் பெருமை. அப்பொழுது ஜடாயு வந்து கேட்டார், நீங்கள் அப்சரஸ் தானே? அந்த வார்த்தையால் அஞ்சனையின் பழைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. தேவலோகத்தில் அப்சரஸாக இருந்த அஞ்சனை பிரம்மதேவரின் தியானத்தை கலைக்க சென்றாள். கோபம் கொண்ட பிரம்மதேவரோ சாபம் விட்டார். அடுத்த ஜென்மத்தில் வானரமாய் பிறப்பாய். ஆனால் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த சாபம் நீங்கிவிடும். அந்த சாபத்தை நீக்கும் ஒரே வழி இறைவனின் அருள். அதனால் கேசரி அஞ்சனை இருவரும் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அதே நேரத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் வாயுதேவரை அழைத்து கூறினார், எனது ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு கேசரி அஞ்சனையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். வாயுதேவர் பணிவுடன் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டார். வாயுதேவர் பூமிக்கு வந்து அந்த தெய்வீக அம்சத்தை அஞ்சனையிடம் ஒப்படைத்தார். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு புனிதமான பெண்மணி, அதனால்தான் இறைவன் உங்களுக்கு இந்த வரத்தை அருளியுள்ளார். அந்த தெய்வீக சக்தி உடலில் சேர்ந்ததும் அஞ்சனை தாய்மையின் பூரிப்புடன் மகிழ்ச்சியில் கண்ணீர் மல்கினான். இதுவே உலகம் காத்திருந்த வீரனின் பிறப்புக்கான முன்னோட்டம். அவனே அனுமன். இதோட அடுத்த பார்ட் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும்